இது இந்த ஜென்மத்தில் ஸ்டார்ட் ஆகாது, ஆகவே ஆகாது. டேய், நான் ரிட்டையர் ஆகிறதுக்குள்ள ஒரு தடவையாவது ஸ்டார்ட் ஆயிடுறா. ஸ்டார்ட் ஆயிடு. பழைய இரும்பு சாமான் வாங்குறது கிலோ 10 ரூபாய், கிலோ 5 ரூபாய், கிலோ 2 ரூபாய் 50 காசு. ஏண்டா என் மோட்டார் சைக்கிள் கிலோ கணக்குல வாங்க பாக்கடா, துப்பு கட்டவனே. அப்ப அரை கிலோ கணக்குல கொடுங்க. அது இல்லைங்க பிரின்சிபால் சார், இந்த வண்டியை நீங்க தள்ளின்னு போனதை தவிர இந்த வண்டியை நீங்க ஓட்டின்னு போய் நாங்க இது வரைக்கும் பார்த்ததே இல்ல. அதனாலதான் கிலோ கணக்குல கேட்டேன். இருங்க சார், இல்லன்னா இரும்பு விலை குறைஞ்சிடும். பிரின்சிபல் சார், நீங்க கொஞ்சம் இருங்க. டேய், நீ போட. நீங்க ஒரு ரேட் பேசி வைங்க, நாளைக்கு வந்து எடுத்துட்டு போறேன். போடாங்கறல்ல. இந்த பேசுற பத்தியா? பிரின்சிபல் சார், அவன் கூட ஏன் சண்டை போடுறீங்க? நீங்க உள்ள வாங்க. யாருடி அவன்? நம்ம காலேஜ் வாசலுக்கு முன்னாடி வந்து ஷெட் போட்டுருக்கான். அவன் தான் இந்த காலனிக்கு லீடர். அவனுக்கும் உங்க அம்மாவுக்கும் நடுவுல பெரிய வாரே நடக்குது. ஓஹோ, இவன் தானா அந்த ராஜா? உங்க காலேஜ் பக்கத்துல நான் ஷெட் போட்ட நாள்ல இருந்து தினமும் இந்த வண்டியை நான் ரிப்பேர் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். இதை வித்துட்டு ஒரு புது வண்டி வாங்கலாம்ங்க. ஏய், இந்த வண்டியை வித்தா என் வீட்டுல எனக்கு சோறு கிடைக்காதியா? என் கல்யாணத்துக்கு என் பொண்டாட்டியோட அப்பன் சீதனமா கொடுத்த வண்டியா இது. அவளை வித்தாலும் ஒத்துக்குவாளே தவிர இந்த வண்டியை மட்டும் விற்க விட மாட்டான். இன்னைக்கு திருவிழாவுக்கு நீங்க வருவீங்கல்ல, உங்க பொண்டாட்டியை உங்க வண்டியில உட்கார வச்சு அங்க கூட்டிட்டு வாங்க. நீங்க பேரிச்ச பழம் வாங்கிட்டு வரதுக்குள்ள நான் உங்க வண்டியை தூக்கிட்டு போயிடுறேன். வண்டி திருடு போயிடுச்சுன்னு போய் சொல்லுங்க. அதுக்கப்புறம் நீங்க ஒரு புது சைக்கிளாவது வாங்கிக்கலாம்ல. இந்த திருவிழாவிலதான் என் வண்டிக்கு ஒரு விடிவு காலம் வரும் நினைக்கிறேன். என்ன திருவிழாடி அது? பக்கத்து ஊர்ல திருவிழா நடக்க போகுது. ரொம்ப வேடிக்கையா இருக்கும் இந்திரா. அததான் இவங்க சொல்றாங்க. திருவிழா நடக்க போகுதா? போயிருக்கணும்ல வழி. எங்க விழுந்துருச்சுன்னு தெரியலையே. அட கடவுளே, எங்க பெரியம்மா என்ன கொன்னுடுவா. நீ கிளம்பல? என்ன பிடிச்சது கிளம்பணும் தான் நினைச்சேன். ஆனா என்னது விழுந்துருச்சே. உந்து விழுந்துருச்சா? எப்படி விட விட்ட? ஆமா, என்ன விழுந்துருச்சு? என்னடா, என் மூக்குத்தி தான் எங்கயோ கீழே விழுந்துருச்சு. எப்படி விழுந்துருச்சு? அது ராத்திரி நீ என்கிட்ட செஞ்ச கலாட்டாவுக்கு மூக்குத்தி இல்ல, இடுப்புல கட்டுற ஒடியான கூட கீழே விழுந்திருக்கும். ஓ, மூக்குக்கு ஓட்டையே இல்ல, எப்படி மூக்குத்தி கீழே விழும்? அது மூக்குத்தி கீழே விழுந்தனால ஓட்ட மூடிச்சு. மூணு ஓட்டைக்கு மூக்குத்தி எதுக்கு? பாபா, எப்படி போறது? மூக்குத்தி கிடைக்காம நான் என் வீட்டுக்கு போனா அங்க உள்ளவங்க ஒத்துக்குவாங்களா? முடியாதுப்பா. அப்படின்னா உன் மூக்குத்தி கிடைக்கிற வரைக்கும் நீ போக மாட்டியா? போக மாட்டேன். போக மாட்டியா? போக மாட்டேன். டேய், என்ன பிரச்சனைடா இங்க? இந்த பாருமா, உன் மூக்குத்தி கிடைச்சாலும் கிடைக்கலனாலும் உனக்கு கொடுத்த டைம் முடிஞ்சு போச்சு. அதனால நீ போயிட்டு ஆகணும், இல்ல நான் தான் திட்டு வாங்குவேன். அவ எப்படி போவா? இந்த விஷயத்தை அவ வெளியே உள்ளவங்க கிட்ட சொன்னா கெட்ட பேர் எனக்கு தான். மூக்குத்தி கிடைக்கிற வரைக்கும் அவன் வீட்டை விட்டு வெளியே போக கூடாது, அவ்வளவுதான். பொல்லாத மூக்குத்தி போனா போட்டும், நான் கிளம்புறேன். உனக்கு தான் சொல்றேன், மூக்குத்தி கிடைக்கிற வரைக்கும் நீ இந்த வாசலை தாண்டி வெளியே போக கூடாது. உள்ள போ. சொல்லேன் பெருசு. இருக்க சொல்லிட்டான்ல, உள்ள போ. சொல்லிட்டீங்கல்ல, உள்ளத்தும் போறேன். ஏன்டா டேய், பழம் நழுவி பால்ல வந்துச்சு போல் இருக்க. குட் மார்னிங் பிரியாரப்பா. வந்துங்களா? எப்படி இருக்கேன்? எதுக்கு இந்த தேவையில்லாத வேஷம்? சாதாரணமா வரலாம்ல. அம்மா, நான் இந்த திருவிழா உற்சவம் எல்லாம் சுத்துறது எங்க அம்மாக்கு மட்டும் தெரிஞ்சது காலேஜ் கேன்சல், ஹவுஸ் அரெஸ்ட். அதோ பிரின்சிபல் வராரு. சின்ன வேடிக்கை காட்டுட்டா. காலேஜ் பிரின்சிபால் அவர்களின் லூனா திருவிழாவில் தொலைந்து விட்டது. விவரம் தெரிந்தால் நிர்வாகத்திற்கு தெரியப்படுத்தவும். வேண்டாம் வேண்டாம், என் பீட தொலைஞ்சுதே, பீட தொலைஞ்சுதே. வணக்கங்க. 5 ரூபாய் தந்தீங்கன்னா ரங்கராட்டத்துல சுத்துறேன். உனக்கு என்ன பார்த்தா பட்டிக்காட்ட மாதிரி தெரியுதா? பிரின்சிபால். ஓஹோ, பாக்கெட் பாலா? நல்ல வேளை எறும்பு பல்லு சொல்லல. பிரின்சிபால். உங்க வண்டி தான தொலைஞ்சிருச்சு. ஆமா, தொலைஞ்சிருச்சு. அங்க உங்க பொண்டாட்டி கை கடிச்சிச்சா? நீங்க போட்டு சுட்டுமு தெரிஞ்சு போச்சா? இவ்வளவு பெரிய கம்பெனி உங்களை தேடிட்டு இருக்காங்க. ஜல்தி சாயே. என்ன பிரின்சிபல் சார், நீங்க கூட திருவிழாவில காலேஜ் ஸ்டூடெண்டான சுரங்க விட்டுறீங்களா? ராமராமா. ஏய் ஃபிகரே, ஏதாவது டச்சிங் நடந்ததா? எங்க கொஞ்சம் டர்னிங் கொடு. நமக்கு டர்னிங் எல்லாம் தெரியாதுங்க, ஸ்ட்ரைட் தான் தெரியும். இது அப்படியே இந்த அக்காஜி ஸ்டைலா இருக்கு. மாமா என்ன பாக்கல. உன்னோட பெரிய தொல்லையா போச்சுடா. எப்ப நீ ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த கார்ல ஏற்றி ஊர்வலமா சுத்தி வர போற? போன திருவிழாவுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறான்னு சொன்னா இந்த திருவிழாவுக்கு பண்ணிக்கிறேன்னு சொன்ன. திருவிழாவும் வந்துருச்சு, பொண்ணு எங்க? கல்யாணங்கிறது பொழுது விடிஞ்சதும் எழுந்திருச்சு பல்லு தேய்க்கிற விஷயம் இல்ல, அது 1000 காலத்து பயிர். அண்ணே, 1000 காலத்து பயிருங்கிறதெல்லாம் அந்த காலம். நீ ஊன்னு சொல்லு. எம்ஏ கார்பரேட்டர் படிச்ச பொண்ணை கிட்டாந்து உனக்கு நான் கட்டி வைக்கிறேன். அங்கதானே தப்பு செய்யறடா.
என்ன செஞ்சிட்டேன்? நான் படிச்ச பொண்ண கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு 1008 தடவை சொல்லிருக்கேன். மறுபடியும் அதே சொல்றிய? படிச்சவளை கட்டிக்கிறது தப்பா? நான் படிக்காதது தப்புன்னு சொல்ல வரேன். யார் அது? யாருமா நீ? திருவிழாவில பொம்மை விக்கிறவ. ஏப்பா நீல சட்ட மைனரு படிச்ச பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறதுல என்ன பிரச்சனை? கேக்க கொஞ்சம் இருங்க, சொல்லு. சிவப்பு நிற தக்காளி. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. என்னாட்டம் படிக்காதவன ஒரு பொண்ணு கட்டிக்கிட்டா அவளுக்கு தான் பிரச்சனை. அப்படியா குரு? எப்படி சொல்ற? எப்படியா? இப்ப இவ படிச்ச பொண்ணுன்னு வெச்சுக்க, நான் இவளை கட்டிக்கிட்டேன்னு வெச்சுக்க. நாளைக்கு யாராவது இவ கிட்ட ஓ வீட்டுக்காரர் எம்ஏ வா பிஏ வான்னு கேட்டா இவ கண்ணு கலங்கிடும். வீட்டுக்கு வந்து மூஞ்சிய தூக்கி வச்சுக்குவா. நானும் ஒரு பக்கம் என் மூஞ்சிய தூக்கி வச்சுக்கிறேன். அது இல்ல இங்க பாரு, புருஷன் பொண்டாட்டி புரிஞ்சுக்க வேண்டியது மனச தானே தவிர அவங்க வாழ்க்கை நடத்த என்னைக்கும் படுப்பு தடையா இருக்காது. ஐயோப்பா ஏன் அப்படி இருக்கிறா? கல்யாணம் ஆகி மோகம் தீர்ற வரைக்கும் எல்லாம் நல்லா இருக்கிற மாதிரி தான் தெரியும். மோகம் குறைஞ்சதும் தான் இருக்கு கலாட்டா. அதுக்கப்புறம் புருஷ பொண்டாட்டிக்குள்ள ஒரே பிரச்சனை தான். என்னடா இங்க பாரு மஞ்சத்தின் மயிறு, உன்னை கல்யாணம் செஞ்சுக்கிறவ நிச்சயம் அதிர்ஷ்டம் செஞ்சவளத்தான் இருக்கணும். அவளாட்டம் ஒருத்தி கிடைச்சா கண்ணை மூடிக்கிட்டு தாலி கட்டுறேன். இந்த ஜென்மத்துல உனக்கு பிடிச்ச பொண்ணு கிடைக்க மாட்டா. எனக்கு பிடிச்ச ஒரு பொண்ணை மட்டும் கல்யாணம் பண்ணி வைக்க. அம்மணி அம்மணி, அறிவுரை கேட்டுட்டு போக வெளியே ரொம்ப பேர் வந்திருக்காங்க. புக்கிங்க ஓபன் பண்ணிடட்டா? பட்டென்ன வர சொல்லு, துட்ட தர சொல்லு, சிட்டி காத்திருக்கியா? குடையில கருவாடு குந்தலில பூக்காடு என்னடி கிழிஞ்சது. இவரு எம்எல்ஏ சாரு பார்ட்டி மாறலாமான்னு யோசனை பண்றாரு. உன் அறிவுரை என்ன? எம்எல்ஏ சாரு பார்ட்டி மாறலாமான்னு யோசனை பண்றாரு. உன் அறிவுரை என்ன? அவர் சேரலான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற பார்ட்டி நல்லதா இருந்தா கூட லேடிஸ் வீக்னஸ் உள்ளதால அவர் சிக்கல்ல சிக்கிற ஒரு ஆபத்து இருக்கு. அதுல தப்பிக்கணும்னா 1 மாசம் தீர்த்த யாத்திரை செய்யணும்னு இந்த பதுமை சொல்லுது. அள்ளி வட்டம் நான் அறிஞ்ச ஆண்கள் வட்டம் வாங்கு. நான் அர்ஜென்டா உனக்கு கேட்கணும், டிக்கெட் கொடு. இன்னைக்கு ஜனங்க எக்கச்சக்கமா வந்துச்சு மாமு. 3000 ரூபாய்க்கு மேல போகுது பிளாக்ல டிக்கெட். 5000 வச்சுக்க. துட்ட கொடு, டிக்கெட்டை எடு, வாயில விடு, உள்ள போ. நீ அழகாகிற. சமூக சேட்டி வந்திருக்காருடி. சொரியறத நிறுத்தி போட்டு சொல்லியா? உன் தம்புரா கிட்ட வந்து என் காதுக்குள்ள டிங்குன்னு வாசிச்சா டங்குன்னு என் நரம்பு எந்திரிச்சு பிபி சுகர் வாந்தி பேதி எல்லாம் சரியாயிருன்னு சொன்னாங்களே. ரெடியா இருக்கு கேஷ் ஸ்பாட் பேமெண்ட். ஓவர்லால வாசிக்கிறியா இல்ல ஏவர்லால வாசிக்க சொல்றியா? விரல் யாருதா இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா சவுண்ட் மட்டும் எல்லாத்தையும் கிழிச்சுக்கிட்டு போகணும். முதல்ல பேமெண்ட் கொடுத்து எங்க அம்மா ஓகே சொல்ல வை. அவங்க திருப்தி பட்டாதான் நான் வாசிக்கிறேன்னு சொல்லுது இந்த பதுமை. கரெக்டா இருக்கும். அதே மாதிரி உன் கை வேலையும் பர்ஃபெக்ட்டா இருக்கணும். உங்க அம்மா கிட்ட நான் பேசுறேன். அம்மா சிஞ்சி எங்க அம்மாவுக்கு புருஷனே இந்த பங்களாவை ஒரு 5 ஸ்டார் ஜெயில் ஆக்குதா 250 கைதிகளை ஹாப்பியா வாழ வைக்கலாம். ஜெயிலு கீழுன்னா உன் பல்ல பேத்துடுவேன். தண்ணிய கடைஞ்சு வெண்ணெய் எடுக்கிறோட உங்க அத்தை ஜாக்கிரதை. 10 கோடிக்கு ஒரு பைசா குறைஞ்சாலும் முடியாது. இங்க அப்சரஸ் எல்லாம் கூட வருவாங்களா? டேய் உன் அத்தடா அது. அத்தையா? அக்காஜி. என்ன தம்பிஜி? பாப்பா யார் இவ? நம்ம புஜ்ஜி. புஜ்ஜி புஜ்ஜி மார்னிங் தான் அமெரிக்கால இருந்து பிளைன்ல வந்து இறங்கினா. சூப்பர் ஹிட் வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு. இல்ல மார்னிங் ரிலீஸ் ஆயிருப்பேன். ரிலீஸா? அது ஏர்போர்ட் சூப்பரண்ட் வரதுக்கு லேட் ஆயிடுச்சுங்கறான். வரப்ப 10 கிலோ தங்கமும் கொண்டு வந்திருக்கான். டேய் சாயங்காலம் அத்தை கிட்ட காட்டுறேன். யார்கிட்ட இருக்கு? அப்படியா? அத்தைக்கு வணக்கம் சொல்றேன். கீழே கீழே. சரி. என்ன கலர்? இந்த கலருக்கு முன்னாடி தங்கம் கூட டல் அடிக்குது. சீக்கிரம் கழண்டுடு. இந்த நேரம் பார்த்து கட்டிங் பிளேயர் கொண்டு எந்திரிப்பா. ரொம்ப முத்தம் கொடுத்தீங்கன்னா அத்தையோட கால் வீங்கி போயிடும். என்ன இது? வந்த புள்ள இருந்து ஜெயில பத்தியே பேசிட்டு இருக்கா. அது என்னன்னா அக்காஜி, அமெரிக்காவுல நயாகரா நீர்வீழ்ச்சி கிட்ட விக்டோரியா மகாராணியோட ஜெயில் பேலஸ் ஒண்ணு இருக்கான். ஆமா. அத வாங்கணுங்கிறான் இவன். அத விக்க மாட்டேங்கிறாங்க அவங்க. நடுவுல ஜப்பான்காரன் வந்து வாங்கிட்டு வரான்னு பயப்படுறான் இவன். பிராப்திஹி பிராப்திஹி நாஸ்திஹி நாஸ்திஹி. சம்பவாபி யுகே யுகே. கொண்டு வேண்டாம். இன்னொரு தடவை ஜெயில்னு சொன்னேன். தம்பிஜி. அக்காஜி. இப்ப அந்த சேரியில நம்ம இந்திராமா சோத்துக்கு வழி இல்லாம பிச்சை எடுத்துட்டு இருப்பாங்க. இப்பவே நம்ம ஆளுங்களை அனுப்பி
அவளுக்கு பிச்சை போட சொல்லு. வெளி ஆளுங்க பிச்சை போட்டா நமக்குதான் அவமானம். நீ எதுவும் பேச மாட்டியா? லேம்ப் போஸ்ட் மாதிரி இப்படிதான் இருப்பியா? உனக்கு பேச்சே வராதா? மேடம் சாப் பாஹர் ஜாதா ஹை. எவ்வளவு அழகான அமைதியான விசாலமான பிரதேசம். பிறந்தால் சென்னை சென்ட்ரல் ஜெயிலில் தான் பிறக்க வேண்டும், வளர்ந்தால் கோயம்புத்தூர் ஜெயிலில் தான் வளர வேண்டும், மடிந்தால் திகார் ஜெயிலில் தான் படிய வேண்டும். தாயே ஜெயில் பூமா தேவியே, என்னுடைய இந்த வேண்டுகோளை ஏற்றுக்கொள். என்ன புஜ்ஜி உன்னை 16ஆம் தேதி விடுதலை செய்யறாங்களா? அமங்கலமா என்கிட்ட பேசாத. இந்த தரித்திரம் பிடிச்ச வார்த்தையை சொல்றதுக்காக வைக்க வந்த என் அம்மாவுக்கு புருஷனே. என் பொண்டாட்டி பவனே ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகுறதுனா எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க. உனக்கேண்டா இவ்வளவு கோவம் வருது? இது ஜெயில் இல்ல, 5 ஸ்டார் ஹோட்டல். காலையில 6 மணிக்கு டிஃபன், மத்தியானம் 12 மணிக்கு சாப்பாடு, ராத்திரி 8 மணிக்கு திரும்பவும் சாப்பாடு, டிவி வீடியோ. காந்தி ஜெயந்தி அன்னைக்கு லட்டு, நேரு ஜெயந்தி அன்னைக்கு புட்டு, ஆகஸ்ட் 15 அன்னைக்கு ஆம்லெட்டோட பிரெட். மணி அடிச்சது ஒவ்வொருத்தருக்கும் தட்டுல சாப்பாடு. டாடி ஒரு சூப்பர் ஐடியா சொல்ல கேளு. ஒரு மர்டர் பண்ணிட்டு நீ உள்ள வந்து என் செல்வாக்க பயன்படுத்தி உனக்கு ஸ்பெஷல் ரூம் ஆக்கி தரேன். கொன்னுடுவேன். நீ 16ஆம் தேதி ஜெயில இருந்து ரிலீஸ் ஆனதும் நேரா உன்னை உன் அத்தை வீட்டுக்கு அழைச்சிட்டு போவேன். அங்க உள்ளவங்க உன்னை எங்க இருந்து வரேன்னு கேட்டா நீ என்ன சொல்லுவ? சென்ட்ரல் ஜெயில. சென்ட்ரல் அமெரிக்கால இருந்து வரேன்னு சொல்லணும். அப்படி இப்படி ஷோக்கா பேசி அத்தை பொண்ணுக்கு நீ வலை வீசணும். வலை வீசுறதுக்கு என்ன மீன்கார பையன் நினைச்சிட்டியா? டேய், கோடிக்கணக்கான ஆஸ்தி கைக்கு வரேன்டா. சரி, அது கைக்கு வந்தது. ஷாஜகான் மும்தாஜுக்கு தாஜ்மஹால் கட்டி கொடுத்த மாதிரி பள்ளிங்கி கற்களால எனக்கு ஒரு சென்ட்ரல் ஜெயில் கிடைத்தறியா ஃபாதர்? சென்ட்ரல் ஜெயில் இல்லடா, தூக்கு மேல கூட கட்டி தரேன். தூக்கு போட்டுட்டு செத்து தொலை. தேங்க்யூ. ஃபுட்பால் சவுண்ட் கேக்குதுல, வரேன். मैडम साहब इमरजेंसी के लिए तंबी जी को बुलाता है. அடேங்கப்பா, உன் வாயில இருந்து ஒரு வார்த்தை வருது. நான் கனவுல கூட நினைக்கலடா. எங்க இன்னொருத்தர் பேசு. இனி பேச மாட்டேன். மொட்டக்கண்ணா, நீ எப்போது அந்தமான் ஜெயில் போயிருக்கியா? என் கூட வா, உனக்கு சுத்தி காட்டுறேன். பெரிய கடலி, கடலுக்கு பக்கத்துல ஜெயிலு, ஜெயில சுத்தி சுவரு, சுவருக்கு பக்கத்துல என் செல்லு. அவங்கிட்ட என்னப்பா பேசிக்கிட்டு இருக்க? செத்து போறேன்னுடா. ஏப்பா சாப்பிட முடியாதான்பா. தினம் தான் சாப்பிடுறிய? ஜெயில் சாப்பாடு இல்லையே. ஜெயில இருந்து ஒரு கேரட் சாப்பாடு நீ எடுத்து சொல்லல. ஹோட்டல் ஜெயில் ஜெகதீசன் அமெரிக்காவில லிபர்ட்டி சிலைகிட்ட பெரிய ஹோட்டல் ஒண்ணு இருக்கு. அங்க ஃபுட் நல்லா இருக்கும். பிளைன்ல போய் ஃபுட் அங்க இருந்து வாங்கிட்டு வாங்குறான். பிளைன் இருக்கு, ஆட்டோல போயிட்டு வரல. 20 ரூபாயில வேலை முடிச்சிடும். பக்கத்துலயே ஜெயில வச்சுக்கிட்டு என்ன? நானே ஆஸ்தி கிடைக்கலங்கிற கவலையில இருக்கேன். இதெல்லாம் போய் அவங்கிட்ட சொல்றிய? இந்திரா வீட்டை விட்டு போயிட்டாலே வருத்தப்படாது. மொத்த ஆஸ்தி கிடைக்கிற ஐடியாவை உனக்கு நான் கொடுக்கிறேன். உனக்கு ஐடியா கொடு. இந்திரா என்ன ஏமாத்திட்டு போயிட்டதால அத்தையை நான் மேரேஜ் பண்ணிக்கிட்டு உனக்கு மருமகள் ஆகிடுறேன். எப்படி ஐடியா? இந்த ஐடியா ரொம்ப நல்லா இருக்க. என்னடா இது? அவ டாடி பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டா கோடி ரூபாய் தான் வரதட்சணை கிடைக்கும். அத்தையை கல்யாணம் பண்ணிக்கிட்டா கோடான கோடி ஆஸ்தி நமக்கு கிடைக்கும். அவ என் அக்காடா. ஓ அக்கா, ஏன் அத்தை, ஏன் அத்தை உனக்கு மருமக. அத்தை என்ன மஜா. சும்மா இருக்க மாட்டேன். சொன்ன கேளு. கேட்க மாட்டேன். யாராவது பார்த்தா தப்பா நினைப்பாங்க. யாரு என்ன நினைச்சாலும் சரி, நீ ஒரு தடவை தர. அதை திறக்க முடியாது, தொல்லை பண்ணாத. தெரிஞ்சுதான் ஆகணும். சொன்ன கேட்க மாட்டேங்கிறீங்க, சின்ன பிள்ளை மாதிரி. என்னமா அது லொள்ள? என்னவா? மாடியில என் ரூம்ல இருக்கிற அந்த ஜன்னல் கதவை திறக்க சொல்றாரு. அது துரு பிடிச்சு போய் 7 வருஷம் ஆச்சு. எப்படி திறக்கிறதுமா? என்ன ஆனாலும் சரி, ஜன்னல் கதவை திறந்தாதான் ட்ரைனிங் எடுத்துக்குவேன். பெரிய பெரிய ஜெயில் கதவே திறந்திருக்கேன். அம்மா நேத்து பாடம் சொல்லி கொடுத்தப்ப கூட அப்படிதான். முடியாவது ஜட போட்டு விடுறேன்னாரு. நல்ல வேளை அதுல பூ வைக்கிறேன்னு சொல்லாத விட்டாரு. ஏய், இந்த பதுமை சொல்றத ஜாக்கிரதையா கேட்டுக்கோ. அவங்க பாடத்தை ஒழுங்கா கேட்டா சரி. இல்ல நான் என் புத்தகத்தை திறந்து பாடம் சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கோ, போதும் போதும் நீ என் கால்ல விழுந்து புலம்புவ. வந்துட்டு எங்க அம்மாக்கு புருஷனே. என்ன என் பையனுக்கு மும்மரமா ட்ரைனிங் கொடுக்குறீங்க போல இருக்கு. உங்க பிள்ளைக்கு ட்ரைனிங் ஆரம்பிச்சதுல இருந்து எங்க கமிட்டி டெபிசிட்ல தான் ஓடிட்டு இருக்கு. அதெல்லாம் இருக்கட்டும். எங்க அக்கா வீட்டுல நாளைக்கு ஒரு பார்ட்டி இருக்கு. நான் ஒரு சுரங்க வெட்டுறதுக்காக நீ அப்ப அங்க வந்து ஒரு டான்ஸ் ஆடணும். உன் கூட ஒரே லொல்லா போச்சு. எப்ப பார்த்தாலும் ஒரு வேலையோட வந்து நிக்கிற. இவனுக்கு அதை விட வேற என்ன வேலை இருக்கு? ஏய் 4 பேமெண்ட் கொடுத்துட்டேன். வெளியில கொடுத்திருந்தா அட்லீஸ்ட் வட்டியாவது வந்திருக்கும். இன்னும் எனக்கு டிங்கு சவுண்ட கிளப்பலையே. சேப்பு கொஞ்சம் சுதி இறங்கி இருக்கு. ராத்திரி பார்ட்டி முடிஞ்சு விடிஞ்சதும் டிங்கு சவுண்ட கிளப்புறேன். நீ ஏதோ ஜன்னல்னு சொன்னியே, அதையாவது திறக்கலாமா? கிட்ட முண்டம் எல்லாருக்கும் ஏன் ஜன்னல் மேலேயே இருக்கு. அது துருப்பிடிச்சிருக்கு. திறக்கிறது கஷ்டம்னு சொன்னா எவனும் கேட்க மாட்டேன்.
அவங்க என்ன விரும்புறதா சொல்றாங்க. ஆனா உங்க மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல. நீங்க என்ன விரும்புறதா இருந்தா இந்த பூவை வச்சுக்கோங்க. எங்க? That's your problem.